மனம் மிகுந்த பொருள். அது பல வகையிலும் பயன்படுகிறது. சந்தனம் பூசிக்கொள்ளுவருக்கெல்லாம் இன்பமளிக்கிறது. அப்படிப்பட்ட சந்தனம் மலையில் பிறக்கிறது. அதனால் மலைக்கு என்ன பயன்? ஒன்றும் இல்லை, ஒரு பயனும் இல்லை. தாயே, சிறப்புமிக்க வெண்முத்துக்கள் அவற்றை அணிந்து கொள்வோருக்கு அழகு கொடுக்கிறது, இன்பமும் அளிக்கிறது. அது இல்லாமல் முத்து கடலில் பிறக்கிறது என்பதற்காக கடலுக்கு என்ன பயன்? யாழிலிருந்து வரும் ஏழிசை, அதை வாசிப்போருக்கு இன்பம், கேட்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி. அது இல்லாமல் யாழிலிருந்து வரும் இசையால் யாழுக்கு என்ன பயன்? ஒன்றும் இல்லை, ஒரு பயனும் இல்லை. சூழுங்கால் நும்மகள் நுமக்கும் மாங்கு அணையளே என ஆங்கு இறந்த கற்பினாட்கு எவ்வம் படரன்மின் சிறந்தானை வழிபடி சென்றனள் அறம் தலை பிரியா வாரும் மற்று அதுவே. இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்தால் மகளும் அத்தகையவளே. தாயே, இன்னொன்றையும் விளக்க விரும்புகின்றோம். கற்புடைய மகளுக்காக வருத்தப்படாதே. அவள் தனக்கு உகந்த தலைவனை தேடி அவனை கண்டு வணங்கி அவனுடன் சென்றிருக்கிறாள். அது அறம் என்பதை விட்டு நீங்காத செயல். எனவே மகளுக்காக நீர் வருந்த வேண்டாம். பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகதிர் பொற்கலத்து ஒரு கை ஏந்தி உடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோல் உன்னென்று ஓக்குபு புடைப்பத் தெண்ணீர் முத்து அரி பொன்சிலம்பு ஒலிப்பத்துற்று அரிநரை கூந்தல் செம்முது செவிலியர் பரிமெலிந்து ஒழிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனள் கொல் கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் ஒழுகு நீர் நுணங்கு அரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறுமது கையளே. அம்மா, நம் மகள் எப்படி இருக்கிறாள்? நம் வீடே உலகம் என்று வளர்ந்தவள். ஆமாம், நானும் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். தேன் கலந்த பாலை பொற்கிண்ணத்தில் வைத்துக் கொண்டு குடிக்க கூப்பிட்டாலும் வரமாட்டாள். நானும் எத்தனை முறை பாலை பருக வைக்க பொன்கிண்ணத்தோடு ஓடி வந்திருக்கிறேன். நானும் அவளை அடிப்பது போல் பூ சுற்றிய சிறு கோலை எடுத்துக்கொண்டு தண்டிப்பது போல் பாவனை செய்துள்ளேன். ஓடி ஓடி என் காலே வலிக்கிறது. காலில் உள்ள பொற்சிலம்புகளின் முத்து ஒலிக்க பூப்பந்தலில் ஓடி விளையாடும் விளையாட்டு சிறுபெண். அவள் என் வளர்ப்பில் வளர்ந்தவள், தங்கள் அருமை மகள். நம் மகள் கணவன் வீட்டில் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. சொல்லுங்கள் அம்மா. நம் மகள் எங்கும் நலமாகவே வாழ்வாள். தலைவன் இல்லத்தில் வறுமையுற்ற போதும் அவள் செல்வம் மிகுந்த பெருங்குடியில் பிறந்தவள் என்ற நினைப்பே இல்லாமல் இருக்கிறாள். நம் பெண் வேறு எவ்வாறு இருப்பாள்? அவளை நினைத்தாலே பெருமையாக இருக்கிறது. ஒரு பொழுது உண்டால் மறுபொழுது உண்ணாமல் இருக்கும் மனத்தின்மையை கொண்டிருக்கிறாள். இத்தகைய பேரறிவையும் ஒழுக்கத்தையும் நம் மகள் எங்கிருந்து கற்றுக்கொண்டாள்? அவள் நம் மகள்.